மதுரை மாநகரில் போதிய வாகன நிறுத்துமிடம் இல்லாததால் சாலைகளிலேயே வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நமது மதுரை மாநகர் சிம்மக்கல் அந்த யானைக்கல் அந்த சந்திப்பு பகுதியில் முக்கியமான பகுதி இந்த பகுதியில் அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி காலை மற்றும் மாலை நேரம் மட்டுமல்லாது 24 மணி நேரமே இந்த பகுதியில் அதிக அளவில் வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் அதிக அளவு வாகனங்கள் அந்த சாலை ஓரங்களிலேயே பொருட்கள் வாங்க செல்பவர்கள் நிறுத்திவிட்டு செல்கிறார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கூட தற்போது இந்த பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட நின்று வருகிறார். அவரிடமே கேட்கலாம். ஆனால் இப்போ இந்த மதுரை மாநகரில் இப்போ குறிப்பாக அந்த சிம்மக்கல் யானைக்கல் அந்த சந்திப்பு பகுதியில் சாலைகளில் ஃபுல்லாகவே வாகனங்கள் நிறுத்தி விட்டு போகிறாங்க. அதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். என்ன காரணத்தினால சாலை ஓரங்கள் நிப்பாட்டி போகிறாங்க? ஏன் பார்க்கிங் வசதியெல்லாம் மதுரை மாநகரில் இருக்குதா இல்லையா? என்ன காரணம்? பார்க்கிங் வசதிலாம் இருக்குண்ணே. மீனாட்சி பார்க்கிங்லாம் இருக்குது. அங்கேருந்து அவங்க நடந்து இங்கே வர முடியாதுல்ல, தொலைவு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அங்கங்கே நிப்பாட்டிட்டு போயிடறாங்க. அதுக்கு ஒரு வசதி கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் ஒருத்தவங்க வண்டி நிப்பாட்டிட்டு போகிறாங்கன்னா அவங்க கடைக்கு நேராக தான் நிப்பாட்டிட்டு போகணும். ரொம்ப உள்ளே போகணுன்னா ரொம்ப தூரம் ஆயிரும் பார்க்கிங்கில் நிப்பாட்டணும்னா. இப்போ இங்கேயுமே எவ்வளோ இந்த கார் நிற்கிறத பார்த்தீங்கன்னா ரோட்டில் பாதி அளவுக்கு நிற்கிது. கார் ரோட்லேயே நிற்கிது. அப்போ இன்னும் பிளாட்ஃபார்ம் இல்லை. அங்கே பிளாட்ஃபார்மும் மனுஷங்களே நடக்க முடியல. கார் பாவம் அப்புறம் ரோட்டில் தான் நிற்கும். அதே மாதிரி மதுரை மாநகரில் தேவையான பார்க்கிங் வசதியெலாம் இருக்குதா? இல்லை அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநரா? ஆட்டோ ஓட்டுநராக எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி வாகனங்கள் கூடிக்கொண்டே தான் இருக்குது. அது தவிர குறைஞ்ச பாடு இல்லை. ஈவி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ வண்டின்ற ஒரு அளவு இருக்கணும்ல. ஏற்கனவே போட்டிருப்பாங்க 2010 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருப்பாங்களே. அளவு கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ மக்கள் பிரிவு கூட கூடுதல் இல்லைன்னு சொல்லல. அப்போ அதுக்கேற்ற அடிப்படை பார்க்கிங் வசதி இல்லை. பார்க்கிங் வசதி இல்லைன்னா அவ்வளோதுக்கு வண்டி விடணும். அளவான வண்டி விட்டு இல்லை பஸ்ஸில் பொது போக்குவரத்து இந்த மாதிரி போக்குவரத்தில் கூட போகலாம். அதிக ஆசை இப்போ ரொம்பலாம் இல்லை. ஒருத்தர் தான் வராரு. ஆனால் கார் எடுத்துகிட்டு வராரு. ஒருத்தருக்கு எதுக்கு காரு? பைக்கில் கூட வரலாம். அது அவங்க வசதி இருக்குது. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பார்க்கிங்கு அந்த ஏரியாவுக்கு ஏற்றாப்புல நம்மகிட்ட இருக்கிற வண்டியை கொண்டு போகலாம். ஒரு டூ வீலரில் போவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டில் கார் நிற்கிதுன்றீங்க. இப்போ டூ வீலரில் வந்தாங்கன்னா மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இவ்வளோதான் இடம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஒருத்தர் தானே போகிறோம், எதுக்கு காரு அப்படின்னு ஒரு பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவோ இருக்குது. நம்ம தான் யோசிச்சுக்கிறோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.